வணக்கம். துருவ் ராத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரீசெண்டாக இவர் மிகப்பெரிய ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்காரு. ஒரு சமூக அக்கறை கொண்ட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அரசியல் அக்கறை கொண்ட ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், சுற்றுச்சூழல் ஆர்வமிக்க ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அந்த அண்ணன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த பதிவை நான் பார்த்தேன். அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 2000 லட்சம் கோடி அமௌண்ட்டை செலவு பண்ணுது. இது வேஸ்ட்டு. இந்த செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஹைவே போடுறதுக்கு பதிலாக சைக்கிள் பாத்வே போடலாம், எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அந்த வீடியோவில். அப்ரிஷியேட் பண்ணுறேன்னா உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிறது சூப்பர், கரெக்டான விஷயம் தான். எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணுங்க, சைக்கிள் பாத்வே போடுறதுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஓகே. அதே மாதிரி நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 8% மக்கள் இந்தியா மக்கள் மட்டும்தான் கார் வச்சிருக்காங்க. இந்த காருக்காக இந்த ஹைவே எதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாருங்க அந்த வீடியோல. இப்ப அந்த ஹைவேல தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு டெய்லி தேவையான 70% டொமஸ்டிக் ஃப்ரைட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா சப்ளை ஆகிட்டு இருக்கு. டொமஸ்டிக் ஃப்ரைட் டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு சரக்கு தேவை. 70% ஆஃப் உள்நாட்டு சரக்கு தேவை லாரி மூலமா இந்த ஹைவேஸ் மூலம் தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. டெய்லி சராசரியாக 2.5 கோடி மக்கள், இந்திய மக்கள் அன்றாட வாழ்க்கையை நோக்கி பஸ்ஸில் டிராவல் பண்றாங்க. அந்த பஸ் இந்த ரோட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. நம்ம 140 கோடி மக்களுக்கு, இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா உணவு சப்ளை, அதாவது ஃபுட் சப்ளை செயின் ட்ரக்கு மூலமாகவும் லாரி மூலமாகவும் இந்த ஹைவேஸ் மூலமாக தான் ஒவ்வொரு மக்களையும் போய் சென்றடையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைவேஸில், இந்த ரோட்வேஸில் தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகுது, நான் சொன்ன மாதிரி வேன் போகுது, ட்ரக்கு போகுது, டிராக்டர் போகுது, லாரி போகுது, ஆம்புலன்ஸ் போகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இந்த ரோட்வேஸ் மூலமாக தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம அண்ணன் எப்படி மறந்தாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் அவரு சொல்றாரு, வெறும் 8% மக்களுக்காக, கார் வச்சிருக்க மக்களுக்காக நீங்க ஏன் இந்த மாதிரி ஹைவேஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா குரல் கொடுக்குறாரு. ரைட்டு கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. ஆனா அண்ணன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில கிடையாது, ஜெர்மனியில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஜெர்மனி சிட்டிசன்ஷிப்பாவே ஆயிட்டாரு. இவரு பாத்தீங்கன்னா ஜெர்மனுக்கு டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காருங்க. ஜெர்மனியில வாழ்ந்தா ஜெர்மனுக்கு டாக்ஸ் கட்டிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஜெர்மனி எப்படிப்பட்ட நாடு? ஆட்டோபேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹைவே, அது ஹைவேன்னு கூட சொல்ல முடியாது, எக்ஸ்பிரஸ் வே. அதாவது அந்த ஹைவேல டிராவல் பண்ற வெஹிக்கிள் எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு லிமிட் கண்ட்ரோல்லாம் கிடையாது, எவ்வளவு ஸ்பீடு வேணா போகலாம். அந்த மாதிரி ஆட்டோபேன் ரோடு எதுக்கு போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ல இருக்கிற வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியை பூஸ்டப் பண்ண, என்கரேஜ் பண்ண, அது எக்கனாமிக் வைஸ் அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ஹைவே அங்கே போட்டிருக்காங்க. நீங்க அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல போங்க, வெஹிக்கிள் ஓட்டுங்க, எந்த ஒரு ஸ்பீடு கண்ட்ரோல் இல்லை, எவ்வளவு ஸ்பீடு வேணா அந்த ஆட்டோபேன் அப்படிங்கிற சொல்ற எக்ஸ்பிரஸ் வேல நீங்க போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு. இவரு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஒரு 8 கோடி மக்கள் தான் இருக்காங்க ஜெர்மனியில. இந்த 8 கோடி மக்கள் வாழ்றதுக்காக எக்ஸ்பிரஸ் வே போட்டிருக்காங்க. இதை பத்தி தான் அவர் குரல் கொடுக்கல. ஆனா நம்ம இந்தியாவில போற ஹைவேஸை பத்தி தப்பா சொல்லியிருக்காரு. அதாவது எப்படி இப்படி ஒரு பிளண்டரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. சொல்லுங்க. அதாவது புரட்சிகரமான விஷயங்கள் நிறைய நீங்க போடுறீங்க, கருத்துக்கள் போடுறீங்க, எல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனா இந்த மாதிரி பிளண்டரான சில விஷயங்கள்லாம் போடாதீங்க. இந்திய மக்கள் புரட்சியா பேசுனா எல்லாத்தையும் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தப்பு கணக்கு மட்டும் போடாதீங்க. ஸோ ஒரு சோசியல் மீடியா பர்சனா அவரு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு சரியா படலை, முரண்பாடா இருந்துச்சு. அதனாலதான் இந்த விஷயத்தை பத்தி பேசணும். வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அவரை காயப்படுத்தணும், அவரோட மனசை புண்படுத்தணும்னு சொல்லி அப்படி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை போட்டேன். அப்புறம் மக்கள் ஒரு ஒரு விஷயம் படித்தேன், அந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி ஆசைப்படுறேன். அதாவது நம்ம வாழ்க்கையில வெற்றி தோல்விங்கிற விஷயம் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் தாங்க வெற்றிக்கும் தோல்விக்கும்.
இந்த சின்ன கேப்பை வந்து பெரிய கேப் ஆக்குறது நேரம். நம்ம நேரத்துக்கு வந்து எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஒப்படைக்கிறோமோ அந்த விஷயம் வந்து அப்படியே பன்மடங்கா நமக்கு வந்து பின்னாடி வந்து தருங்க. இப்ப நம்ம ஒரு நல்ல பழக்கங்களை வந்து நேரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அது நமக்கு நன்மையாக அமையும். அதே மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்துக்கு வந்து நம்ம நேரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அது அந்த நேரம் வந்து நமக்கு அது எதிரியா மாறிடும். ஸோ நல்ல பழக்கங்களை மட்டுமே பழகுவோம். கெட்ட பழக்கத்தை டெஃபினெட்லி அறவே அதை எதிர்ப்போம். ஸோ இந்த நல்ல பழக்கத்தை ஊக்குவிங்க. எல்லாத்துக்கும் நீங்களும் நல்ல பழக்கங்கள் மட்டுமே செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.